வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸை நம்ம லைனாக பார்த்துட்டு வரோம். அதில் இது ரெண்டாவது கேள்வி. இது பாருங்கள், ABCDE ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 BF V7A என்பதற்கு சமமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இந்த அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட் புரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் ஏவுக்கு பதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏங்கிறத P1ன்னு எடுத்திருக்காங்க, ஒரு லெட்டரும் ஒரு நம்பரும். பிக்கு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா Q2, ஸோ பிக்கு பதில் Q2. அதே மாதிரி பாருங்கள் சிக்கு பதில் R3, சியோட வேல்யூ R3. அதே மாதிரி டி, அப்போ டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, டிக்கு S4. அதே மாதிரி பாருங்கள் இக்கு என்ன வந்திருக்கு, T5. கரெக்டாக? இப்போ ஒருவேளை நமக்கு அடுத்தது F தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ABCDEFG அப்படின்னு லைனாக வரும். கரெக்டாக? இங்கே என்ன வரும், PQRSTUVன்னு வரும். நம்பர் பாருங்கள், 1 2 3 4 5 6 7ன்னு வரும். இப்போ இது புரிஞ்சிடுச்சுன்னா அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், Q2க்கு பதில் என்னென்னு எடுத்துக்கலாம், B. Q2க்கு பதில் B. அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, B. இப்போ சொன்னால் அதே தான், பிக்கு பதில் என்னென்னு எடுத்துக்கலாம், Q2க்கு பதில் பிக்கு பதில் Q2 ஆச்சா. அடுத்ததாக பாருங்கள் F, இதோ சொன்னோம் பாருங்கள், Fக்கு பதில் என்ன வச்சுக்கலாம், U6. கரெக்டாக? அடுத்தது V7, இதோ பாருங்கள், V7க்கு பதில் என்ன எடுத்துக்கலாம், G. கரெக்டாக? அடுத்ததாக ஏவுக்கு பதில் என்னன்னு சொல்லியிருந்தோம், P1. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னா B Q2 U6 G P1. எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி, B Q2 U6 GP1 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுடைய ஆன்சர். சரிங்களா? அப்போ நமக்கு இதில் புரிஞ்சிருக்க வேண்டியது, இந்த ABCDEFGHக்கு பதில் இந்த PQRSTUVன்னும் 1 2 3 4 5 6 7ன்னும் நம்பர் எடுத்திருக்காங்க. இந்த லாஜிக் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.